விஜய் வந்து எவ்வளவோ வந்து காவேரி கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனா காவேரி வந்து எதுக்குமே பிடிபடாம இருக்காங்க. காவேரி ரொம்பவே கோவத்துல கீழ இறங்கி போறாங்க. அந்த டைம்ல தாத்தா வந்து காவேரிய பார்த்துட்டு, "என்னம்மா காவேரி, நீ விஜய் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ஆரம்பத்துல இருந்தே விஜய் மேல கொஞ்சம் கண்டிஷனோட இருந்திருந்தன்னா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த வெண்ணிலாவையும் இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். எல்லாம் உன்ன சொல்லணும்." தாத்தா பேசுறது எல்லாம் ராகினி வந்து கேட்டுட்டு காவேரி கிட்ட போயிட்டு, "என்ன காவேரி, ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல. இதுதான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன்." காவேரி வந்து ராகினியை பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு கங்காக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அக்கா நீ எங்கக்கா இருக்க? எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ வரியா?" கங்காவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல விஜய் போயிட்டு கங்கா கிட்ட, "இங்க பாருங்க, நான் வந்து காவேரி செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன். ஆனா அவ வரவே இல்லை. நீங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன்." "ஏன் காவேரி இவ்ளோ பிடிவாதமா இருக்க? நான் தான் சொல்றேன்ல, விஜய் ரொம்பவே நல்லவருன்னு சொல்லிட்டு. ஆனா நீ தான் நம்பவே மாட்டேங்கிற. அந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு உனக்கு வந்து பயங்கர கோவம் போல. அதுக்காக நீ ஏன் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகாம இருக்க?" "அக்கா அது ஒன்றும் இல்லக்கா. வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு நீயும் வா செக்கப்க்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரா. எனக்கு அது வந்து சுத்தமாவே பிடிக்கல. என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தனியா கூட்டிட்டு போகணும்ல. அவ போறாங்கிறதுக்காக என்னையும் கூப்பிட்டா எனக்கு கோவம் வரமோ வராதா?" காவேரிக்கு அடுத்த வாரமாவது சர்ப்ரைஸ் இருக்க போதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.